guys, welcome to Priyamuni's channel. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நீங்க என்ன vlog பார்க்க போறீங்க அப்படினா சண்டே ரொட்டீன் ஒர்க் vlog தான் பார்க்க போறீங்க. இன்னைக்கு நம்ம வீட்ல என்னென்னலாம் பண்றோம் அப்படிங்கறத ஒரு vlog-ஆ வந்து நான் இன்னைக்கு போட போறேன். ரொட்டீன் vlog வந்து போடுங்கக்கா அப்படினு சொல்லிருந்தீங்க. டெய்லி என்னால போட முடியல. இன்னைக்கு வந்து நாங்க என்னென்ன பண்றோம் அப்படிங்கறத ரொட்டீன் vlog போடலாம். இப்போ வந்து நம்ம கடைக்கு கிளம்பிட்டோம். என்ன வாங்க போறோம் அப்படினு வந்துட்டு பாத்தீங்கன்னா வீட்டுக்கு கொஞ்சம் மளிகை ஜாமான் எல்லாம் வாங்கணும். அதை வாங்கிட்டு அப்புறம் சிக்கன் மட்டனா என்னன்னு தெரியல, மீனானும் தெரியல, போகலாம். கடைக்கு போயிட்டு என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத இந்த விளாகில் பார்க்கலாம். ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாட்டர் பாட்டில் தண்ணி ஃபுல் பண்ணி எடுத்தாச்சு. கட்டைப்பை எடுத்துட்டேன். இதுக்கு இவ்வளோ பெரிய கட்டைப்பைன்னு பார்க்குறீங்களா? ரேஷன் கடைக்கு போகிறதுக்கு கடைக்கு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பை எடுத்தாச்சு. அப்பாவும் பிள்ளையும் வெளியே கிளம்பிட்டாங்க. தண்ணி வந்து பார்த்திங்கன்னா பாப்பா வந்து நம்ம வெளியே போனதுக்கப்புறம் தான் எனக்கு தண்ணி வேணும், ஆய் வருது, உச்சா வருது அப்படின்பா. அதனால தண்ணி எடுத்தாச்சு. உச்சாலாம் போயாச்சு, கிளம்பிட்டோம். கறி எடுத்தாச்சு. எங்கள் வண்டி பார்த்தீங்கன்னா ஏதோ மக்கார் பண்ணுதுங்க, என்னாச்சுன்னு தெரியலை. வண்டி அப்படியே நின்றுச்சு. இல்லை பாப்பா, எண்ணெயெல்லாம் இல்லை. ஏமாம்மா இப்படி ஆகுது வண்டி? எங்கேயாவது நடு ரோட்டில் இதாயிருச்சுன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான். அப்புறம் என்னாச்சுன்னு தெரியலை. ஏப்பா அப்புறம் அப்படி இதாச்சு வண்டி? கறி வாங்குற இடத்துலயே அங்கே கேட்டிருக்கலாம். அந்த பையன் நீக்கி தானே வச்சிருந்தா. நல்லா தானே இருந்துச்சு. அது எப்பயாவது அப்படி பண்ணு. வாங்க, என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பார்க்கலாமா? பாப்பாவுக்கு வந்து லாங் சைஸ் நோட்டு கேட்டாங்க. அதனால் பாப்பாவுக்கு லாங் சைஸ் நோட்டு. அவளுக்கு வந்து ஹோம்ஒர்க்கெல்லாம் லாங் சைஸ் நோட்டில் தான் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு 1ஆவது தான் படிக்கிறா. லாங் சைஸ் நோட்டு. அது போக பால் பாக்கெட்டு, பிஸ்கெட் பாக்கெட்டு, ஒரு 4 முட்டை வாங்கினேன். மட்டன் எடுத்துருக்குறேங்க இன்றைக்கி. ரொம்ப நாள் கழிச்சு எங்கள் வீட்டில் மட்டன் குழம்பு. ரொம்ப வருஷமாச்சா? வருஷமே ஆச்சு. இப்போ தான் வந்து மட்டன் எடுத்துருக்கோம். மட்டன் குழம்பு. தேங்காய் இல்லை, அதனால் ஒரு தேங்காய் மட்டும் இங்கே வாங்கிக்கலாம் அப்படின்னு. இந்த தம்மத்துண்டு தேங்காய் தாங்க இங்கே 20 ரூபா. குட்டியூண்டாக இருக்குது பாருங்க. ஏமாம்மா இந்த தேங்காய் தானே 5 தேங்காய் 50 ரூபான்னு சொல்லி ரோட்டில் போட்டிருக்காங்க. சரி வாங்கியாச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பரவாயில்ல. இப்போதைக்கு நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு வேணும்னு சொல்லி 1 மட்டும் வாங்கியிருக்கேன். அதே மாதிரி ரொம்ப நாள் கழித்து சின்ன வெங்காயம் வாங்கியிருக்கேன். சின்ன வெங்காயம் வாங்க மாட்டேன் நான், ரேட் அதிகமாக இருக்குங்களா, அதனால் வந்து சின்ன வெங்காயம் வாங்க மாட்டேன். சின்ன வெங்காயம் வாங்கியிருக்கேன். இது வந்து 20 ரூபா. இந்த சின்ன வெங்காயம் வந்து 20 ரூபா. 300 கிராம் இருந்துச்சு. 20 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. இங்கே இப்போ எவ்வளோ கிலோ? 60 ரூபா. அது போக நம்ம எப்பவும் வாங்குறது தான் எல்லாம். ஹமாம் சோப்பு 10 ரூபா இது. அப்புறமா இது, அப்புறம் பவுட்ரு தீர்ந்து போச்சு. பாப்பம்மா 2 சாக்லேட் எடுத்தாங்க, 1 சாப்பிட்டாங்க, 1 வச்சுருக்காங்க. இது வந்து இப்போ வந்து டீ வச்சு சாப்பிடுவார் மாமா. மூஞ்சி வருங்க அப்படியே பட்டர் மாசலை தெரியுதா? எதுக்கு தெரியுங்களா? அந்த பிஸ்கெட்காகத்தான். இப்போ டீ வச்சு கொடுத்தா 2 புச்சுக்கு புச்சுக்கு சாப்பிடுவாங்க. பிஸ்கெட் வாங்கி வந்து 4 ஆயிடுச்சு. அப்புறம் பால் பாக்கெட்டு, தயிர் பாக்கெட்டு, மாவு அரைக்கிறதுக்காக உளுந்து வாங்கியிருக்கேன். உளுந்து எவ்வளோன்னு கேட்க மறந்துட்டேன். எப்பவும் போல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து மிளகாப்பொடி அதெல்லாம் இருக்குது. மிளகாப்பொடி, மஞ்சத்தூள் மட்டும் இல்லை, அப்புறம் சீரக மிளகு இல்லை, அதனால் இது மட்டும் வாங்கியிருக்கேன். வேறு எதுவும் வாங்கலை. அப்புறம் அழகின் ரகசியம் என்ன பிரியாக்கா, ரகசியம் என்ன பிரியாக்கா, இதுதான் பிரியாக்காவோட அழகின் ரகசியம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நான் எத்தனை 15 வயசுலேருந்து இதுதான் ஃபேஸ். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 50-60 வருஷமாக இதை தான் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. அவங்க பாருங்க இன்னும் இளமையாக இருக்காங்கன்னா அது காரணம் வந்து அதுதான். 50-60 வருஷம் எருவ மாடை.
இதுதான் வந்து போட்டுட்ருக்கேன். 15 வயசுலேருந்து இதை தான் போட்டுட்ருக்கேன். வேறு இது வந்து ஒயிட் கலர் பேப்பர் இருந்துச்சு. இப்போ என்னமோ இந்த கலர் பேப்பர் தான் கொடுக்குறாங்க. அது இங்கே ஏன்னு தெரில. ஆனால் அது வந்து நல்லா கொஞ்சம் ஒயிட்டான மாதிரி ஒரு ஃபீலிங். இதுலேயே வந்து ஃபேஸ் வாஷ் இருக்குது, பிளாக் ஃபேஸ் வாஷ் இருக்குது. அது டெய்லி நைட்டு வந்து நான் யூஸ் பண்ணிட்டுருந்தேன். கலர் வந்து உண்மையாலுமே சேஞ்ச் ஆச்சு. பிளாக்காக இருக்கிற அந்த இதெல்லாம் வந்து போயிடுச்சு. அதுதான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ வந்து அது யூஸ் பண்ணுறதில்ல. அது வந்து ரேட் உங்களுக்கு 120 ரூபா ஒரு க்ரீமு. அதனால அது நான் வாங்குறதில்ல. அதுதான் ரீசன் உண்மையாலுமே. அது வந்து நான் வாங்குறதில்ல. இது இப்போ 10 ரூபா பேக்கெட் இருக்கேன் நம்மளுக்கு. ஃபஸ்ட்டு கல்யாணத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 80 ரூபா வந்து இத்தசோடு ஒரு டப்பா இருக்கும். அந்த டப்பா வாங்கிட்டேன் அப்படின்னா 6 மாதத்துக்கிட்ட வரும் எனக்கு. இப்போ 10 ரூபா பேக் இது ஒரு மாதம் வரும். கொஞ்சம் தானே போடுறேன், 1 மாதம் வரும். சரி வாங்க நம்ம போயிட்டு இப்போ டீ வச்சு குடிக்கலாம். சொன்னீங்க என்னோட பிஸ்கட் எடுத்தேன். அதுதான் உங்களுக்கு பிஸ்கெட் அதில் இருக்குல்ல, அப்புறம் என்ன? நான் வாங்கும்போது 2 வாங்கிக்கன்னு சொன்னேன்ல, எனக்கு ஒரு பாக்கெட் வேணும்னா. ஒரு பாக்கெட் வேணுமா? இந்த பிஸ்கெட் பத்தாதா? அப்புறம் இவளுக்கு வேண்டாம்மா. இவளுக்கு ஒரு 4 தான் எடுத்து வச்சேன். எங்கள் வீட்டில் இப்படித்தாங்க. அந்த பிஸ்கெட் வந்து எப்போயாவது தான் வாங்குவோம். பிஸ்கெட் வந்து மேக்ஸிமம் வந்து சாப்பிட மாட்டோம். இவளுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு 4 பிஸ்கெட் எடுத்து வச்சுக்கிட்டு அந்த மனுஷன் கத்துறாரு. மாமாவுக்கு வந்து டீ போட்டாச்சு. எனக்கு வந்து காஃபி போடுறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதுபோக பார்த்திங்கன்னா டீ தூள் வந்து நம்ம வீட்டில் முடிஞ்சிருச்சு. டீ தூள் சுத்தமாகவே முடிஞ்சிருச்சு. டீ தூள் இல்லை. அதனால் வந்து காஃபி தூள் காலையில் வந்து போட்ட டீ இருந்தனால மாமா அந்த டீ சூடு பண்ணி குடிச்சிட்ருக்காங்க. டீ தூள் சுத்தமாக முடிஞ்சு. பார்த்திங்களா, டீ தூள் வாங்கலை. டீ தூள் வந்து நாங்கள் இங்கே வாங்க மாட்டோம், கடையில் அங்கே போய் தான் வாங்குவோம். சாயந்தரம் இந்த வீடியோலேயே கடைசியில் பார்ப்பீங்க நம்ம டீ தூள் எங்கே போய் வாங்குகிறோம் அப்படின்னு. காஃபி போட்டு குடிக்கலாம். அவங்க 2 பேர் விளையாடிட்டு இருக்காங்க. இப்போ தான் அஜய் வந்தான். பூர்ணி சந்தைக்கு போயிட்டா. இப்போ நம்ம என்னென்ன வேலை முடிச்சிருக்கோம் அப்படின்னா, இன்ன வரைக்கும் லைவ் போனோம். லைவ் போயிட்டு சாப்பாடு வந்து ரெடி ஆயிடுச்சு. எல்லாம் ஆவரேஜ் பண்ணி வச்சுட்டு அவங்க என்னென்ன இப்போ வந்து பார்க்கலாம். விசில் வந்து இப்போ தான் வந்துச்சு. சாப்பாடெல்லாம் ரெடி ஆயாச்சு. விளைக்கலோனும் வீடெல்லாம் கூட்டணும். இப்போ தான் லைவ் முடிச்சிருக்கோம். எல்லா வேலையும் முடிப்போம். எங்கே சார் கிளம்பிட்டீங்க? இதான் கோவமாவா? நீ வீட்டை கூட்டிகிட்டு நீ எங்கே வேணாலும் கோவமா போ. வீட்டை கூட்டினா தானே நான் விளைக்கல வர நீங்கள் வீடு கூட்டுங்க. என்னம்மாம்மா பசிக்காத அப்புறம் எனக்கும். எப்போ கொஞ்ச நேரம் விசில் அடங்கினோடனே சாப்பிட்றதுக்கு எடுத்துருவேன். இங்கே வேறு டீ குடிச்ச டம்ளர் கூட எடுத்து வைக்கலப்பா. யார் பக்கத்து வீட்டுக்காரங்களை வர சொல்லிட்டா எடுத்து வைக்கிறதுக்கு? ஏய் எந்திரி மேலே, எந்திரி வீட்டை கூட்டு, எந்திரி மேலே. சோறு வேணுமா வேண்டாமா? இங்கே மத்தன் குழம்பு வேணுமா வேண்டாமா? எங்கே நல்லா சொல்லு. வேண்டாம்மா, சாப்பிட்றக்கு மட்டும் வந்து பேப்பர் உட்கார அப்படியே பேர் உன்னை எந்திரிமா. எப்படியோ ஒரு வழியாக வேலையை செய்ய வச்சு வெளியே ஒரு வேலையை அவர் தலையை கட்டிட்டேன். இன்னொரு வேலை விளைக்கல வருது. இதை முடித்தோம்னா தான் சாப்பிட முடியும். ஏன் அதை முடிச்சுட்டு தான் சாப்பிடுவீங்களா அப்படின்னு கேட்பீங்க. வேலையை வச்சுட்டு உட்காந்து சாப்பிட்டோம்னா நிம்மதியாக 2 நிமிஷம் சாப்பிட்டோன்னே படுக்க முடியாது. அதனால் அதை க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா சாப்பிட்டோன்னே பெப்பர் பேன் படுத்துக்கலாம். கொஞ்சம் நேரத்துக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம் இல்லைங்களா? வாங்க ஆளுக்கு ஒரு வேலையாக செய்வோம். இன்னும் எந்திரிக்கலையா? அவங்க வேலையை அவங்க செஞ்சிட்ருக்காங்க. என் வேலையை நான் விளக்கில விட்டுருந்தேன். என்ன முறைக்கிறேன்? என்ன முறைக்கிற? எங்கிட்ட எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கூலாக தான் டீல் பண்ணுவோம். மாமா பசிக்குது மாமா, சீக்கிரமாக கூட்டினீங்கன்னா சாப்பிட்லாம். ஒரு வழியாக எல்லாம் சமைச்சாச்சு. சாப்பாடு சுட சுட சாப்பாடு. குழம்பு அப்படியே ஆவி பறக்க கொதிச்சிக்கிட்டு இருக்கு. மட்டன் குழம்புங்க, நல்லா அரைச்சி கொஞ்சம் தண்ணி மாதிரி வச்சேன். ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா இதிலேருந்து எடுத்து வறுப்பாங்க. பட் ஆனால் நான் அப்படி பண்ண மாட்டேன். இது வந்து ஈரல்,
ஆட்டு ஈரல் வந்து பாப்பா வந்து கேட்டாங்கன்னு சொல்லிட்டு அதுலேருந்து 200 கிராமம் என்னமோ பாதி பிரித்து தனியாக எடுத்து சின்ன வெங்காயம் மட்டும் போட்டு நல்லா எண்ணெய் ஊற்றி நல்லா வணக்கியாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா சூப்பு கறி வந்து தாளிப்பு இது பண்ணையில் சூப்பு தனியாக எடுத்துட்டேன். டேஸ்ட்டு நம்மளுக்கு தேவையில்லைங்க, குழந்தைங்க சாப்பிடும்போது டேஸ்ட் இருந்தால் போதும். அதனால் நான் எப்போவுமே மட்டன் எடுத்த நாள் சப்போஸ் அப்படி எடுத்துருவேன். எல்லாத்தையும் சாப்பிட்ற குக்கரை வச்சு சாப்பிட்றக்கும் கொடுத்தாச்சு. முதல்ல வந்து அந்த எடுத்து வச்ச சூப்பை ஊற்றி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு காலையில் அவங்க வெறும் சூப்புலேயே சாப்பிட்டாங்க, குழம்பு ஊற்றி சாப்பிடலை. நான் ஊற்றினேன், பட் ஆனால் எனக்கு அந்த டேஸ்ட்டு பிடிக்காது, நான் சாப்பிடல. நான் குழம்பு ஊற்றிக்கிட்டேன். குழம்பு ஊற்றி தான் நான் சாப்பிட்டேன். அவங்கெல்லாம் சாப்பிட்டுட்டு ஆளுக்கு ஒரு பக்கம் படுத்துக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. படுத்தாச்சு, வாயெல்லாம் விரிச்சு படுத்தாச்சு. நானும் அஜியும் கட்டில் மேலே படுத்துக்கிட்டோம், மாமாவும் பாப்பாவும் கீழே படுத்துக்கிட்டாங்க. மாமா கிளம்பிட்டாங்க. எங்கே கிளம்பிட்டாங்கன்னா, உடம்பு சரியில்லை மாமாவுக்கு, தொண்டை ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. 2-3 நாளாகவே இருந்துச்சு. ஆனால் இப்போ கொஞ்சம் நேரம் சாப்பிட்டு தூங்குறேன் அப்படின்னு சொல்லி படுத்தாங்க. படுத்து எந்திரிக்கையில் சுத்தமாக என்னால் முடியலைப்பா, நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. சரி ஹாஸ்பிட்டல் போயிட்டு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு கூப்பிடுங்க அப்படின்னு. 2 பேரும் இருக்கிறனால என்னால் போக முடியல மாமா கூட. மாமா மட்டும்தான் போனாங்க. ஒரே போதும் 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 வாங்க 2 பேர் உள்ளே போங்க. மாமா வந்துட்டாங்கோ. இந்த வாட்டர் கேன் கொடுத்தானா? இந்த டீ தூள் வாங்கினா அந்த வாட்டர் கேன் ஃப்ரீங்க. இதே வாட்டர் கேன் நம்ம வீட்டில் ஆல்ரெடி 2 இருக்குது, இது ஒன்று இன்னைக்கு 3. ஏன் மேம் ஹாஸ்பிட்டல் இல்லையா? ஏன் ஒரு செட்டு மாத்திரையாவது வாங்கி வந்துருக்கலாம்ல. வண்டிக்கு என்ன சொன்னாங்க? எவ்வளோ மாற்றியாச்சா? என்ன போடு. இப்போ சவுண்டு வரலையா? ஆமாம். இப்போ என்ன ஜாமானத்தை கொண்டே உங்கள் அக்கா அங்கே வைக்கணுமா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அத்தையோட பொருள். அத்தைக்கு வந்து ஃபேனுமே, இது அத்தையோட ஃபேன், அத்தைக்குன்னு வாங்கினது தான். அத்தை அங்கே ஃபேன் வேணும் இல்லைங்களா, கொசு வந்து ரொம்ப கடிக்குது அப்படின்னு சொன்னாங்க. நாளைக்கு வந்து எங்கள் நாத்தனார் வந்து அத்தையை பார்க்குறக்கு போகிறாங்களாமா. இதை கொண்டு போய் நம்ம அவங்க வீட்டில் வைக்க போகிறோம். ஆமாம், இப்போ தான் வந்தாங்க. ஹாஸ்பிட்டலில் வந்து இதை மூடிட்டாங்களாமா, ஊருக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படியே மாமாவுக்கு மாத்திரையும் வாங்கிட்டு இதை கொண்டே அவங்க வீட்டில் வச்சுட்டு வரலாம். இவங்க அக்கா வீட்டில் கொண்டு போய் பாத்திரத்தை எல்லாம் வச்சுட்டு, பாப்பாவுக்கு நாளைக்கு ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் வேணும் இல்லைங்களா. ஸ்நாக்ஸ் வந்து சுத்தமாகவே இல்லை, அதனால் ஸ்நாக்ஸ் கடைக்கு போயிட்டுருக்கோம். நம்ம எப்பவும் போல தாங்க 20 ரூபா கடை வாங்கியாச்சு, ஸ்நாக்ஸ் வாங்கியாச்சு. நீங்கள் என்ன வாங்கினீங்க? இது என்னது? காசு. என்ன காசு? பீம், சோட்டா பீம் இருக்காரு பார்த்தீங்களா அதில். ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். கடையில் தான் ஸ்நாக்ஸ் வாங்கினோம். பாப்பாவுக்கு டெய்லி வச்சுட்டு போகிறக்காக ரோஸ் வாங்கினேங்க. எங்கள் அத்தை எங்களை விட்டு அவ்வளோ தூரம் போனதுக்கப்புறமா எங்களுக்கு பூ வாங்கி கொடுக்குற கூட ஆள் இல்லை, அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். மாமா வந்து மேக்ஸிமம் பூ வாங்க மாட்டாங்க, அத்தை மட்டும்தான் பூ வாங்குவாங்க. நானும் அது வாங்க மாட்டேன். சில விஷயங்கள் அத்தை தான் செய்வாங்க, நாங்கள் செய்ய மாட்டோம். நைட்டுக்கு பார்த்திங்கன்னா குழம்பு இருந்துச்சு, அது சாப்பாடே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். சாப்பாடு மாவு ஆட்டலைங்களா, அதனால் வந்துட்டு சாப்பாடு மட்டும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. பாப்பாங்க 2 பேரும் அந்த பணத்தை பார்த்ததுக்கப்புறம் ஜாலி ஜாலி ஜாலி, உண்மையான காசுனே நினச்சிட்டாங்க 2 பேரும். காசு கொடுத்துருக்காங்க அப்படின்னு. அப்புறம் நான் தான் சொன்னேன், அது உள்ளே பார்த்தங்க பொம்மை போட்டிருக்கு, அது பொம்மை காசுடா, ஏமாந்துடாதீங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே நான் வந்து விளக்கறக்கு போயிட்டேன். இருக்கிற பாத்திரத்தை கையோடு நம்ம கழுவி வச்சிட்டோம் அப்படின்னா காலையில் சமைக்கிற கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லைங்களா. இப்போ நைட்டுக்கும் சாப்பிட்றதுக்கு வேணும், அதனால் வந்து நான் இது பண்ண போயிட்டேன். கடைசியில் சாப்பாடையும் வச்சு விட்டுட்டு விளக்கழுவிட்டு இருந்தேன். விசிலும் வந்துருச்சு, சாப்பிட்றக்கும் உட்காந்தாச்சுங்க. காலையில் ஈரல் இருந்துச்சு, இப்போ சாப்பிடும் போது ஈரல் இல்லை. சரி பரவாயில்ல, குழம்பு இருந்தது, அதில் கறி இருந்துச்சு, சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அஜயோட அம்மா வந்துட்டாங்க. வந்திருப்பான்னு சொல்லி கீழே வந்தோம், இன்னும் வரலை. சவுண்டு கேட்குது, வந்துட்டாலாட்ருக்கு. 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, 31,
33 34 30 ஐயோ வரேன்னு இன்னும் காணோம். வந்துட்டா. ஏய் கிளம்புற பாரு உங்க அம்மா, வாடா. ஐயோ நான் காசு எடுத்துட்டு வரல சார். ஏய் டிச்சுக்குள்ள விழுந்துடாதீங்க பாப்பா. எங்கம்மா எங்கம்மா? என்னம்மா பாப்பா பௌபுவா? தூக்கிடுவோமா பௌபுவை? பௌபுவா அது கடிச்சு முழுங்கிருமா? பாய் டாடா பாய். அஜய் பாத்துடா. பாய். See you. Good night, sweetie. Love you. Ajay, bye. அவ்வளோதாங்க. அவங்க வந்து கிளம்பிட்டாங்க, தம்பி கிளம்பிட்டான். நம்ம வந்து இன்றைக்கி டே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மாமாவுக்கு வந்து ரொம்ப இரும்பிகிட்டே இருக்கார் இல்லைங்களா, அதனால் வந்து மாமாவுக்கு பாலில் வந்து மஞ்சளும் குறுமிளகு வந்து கொஞ்சம் நிறைய தட்டி போட்டிருக்கேன். இது வந்து குடிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாக்குமே கொஞ்சம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பண்ணிகிட்ருக்கேன். அவங்கள படுத்திருக்காங்க. தம்பி இங்கே சாப்பிட்டா, நம்மளும் சாப்பிட்டோம். நம்ம விளாக் வந்து இதோட முடிச்சுக்கலாம். இன்றைக்கி காலையிலேருந்து என்னென்ன பண்ணோம் அப்படிங்கிறத இந்த விளாகில் இருக்குது. மாமா வந்து உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் போனாங்க. பட் ஆனால் ஹாஸ்பிட்டல் வந்து பூட்டிட்டு வெளியே போயிட்டாங்களாம்மா. ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நாளைக்கு இல்லை நாளான்னைக்கு தான் வந்து டாக்டர் வருவாங்க அப்படின்னாங்க. காது தொண்டை மூக்கு டாக்டர் அவங்கக்கிட்ட தான் போனாங்க. அங்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. வித்யாலயத்தில் இன்னொருத்தர் டாக்டர் இருக்காங்க. நாளைக்கு ரொம்ப முடியலை அப்படின்னு சொன்னால் அந்த டாக்டர்கிட்ட போய் பார்க்கலாம் அப்படின்னு இருக்கோம். இந்த விளாக் நம்ம இதோட முடிச்சுக்கலாம். புதுசாக யாராவது லைவில் சொல்லி எனக்கு அதே வருது. புதுசாக யாராவது நம்ம வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா வீடியோக்குள்ளே போய் பாருங்கள். வீடியோ பிடிச்சதுன்னா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். நெக்ஸ்ட் ஒரு விளாகில் பார்க்கலாம். பாய்.